பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். இந்த நாளும் உந்தன் நாமம் ஆட வேண்டும். சொல்லுவோம். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். இந்த நாளும் உந்தன் நாமம் ஆட வேண்டும். இதோ வாழ்வு தரும் தண்ணீர் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் உள்ளத்தில் உள்ள கவலைகளை மாற்றுவதற்காக, நம் உள்ளத்தில் உள்ள சோர்வுகளை மாற்றுவதற்காக, என் இயலாமையை போக்குவதற்காக, என் பலவீனங்களை போக்குவதற்காக வாழ்வதரும் தண்ணீர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஐயா, என் உள்ளத்திற்குள்ளே பாய்ந்து மாறும் என்று சொல்லுவோம். என் உள்ளத்திற்குள்ளே பாய்ந்து மாறும் பரிசுத்த ஆவியானவரே, என் உறவுகளுக்குள்ளே பாய்ந்து மாறும் ஆவியானவரே என்று சொல்லுவோம். இதோ வருகிற ஒவ்வொரு என் சகோதர சகோதரிகளுக்குள்ளும் பாய்ந்து வருவீராக. ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சொல்லுங்க. ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும் என்று சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். இதோ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களிலே கனிகளினால் நிரப்புவீராக. அன்பினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும். பொறுமையினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும். அமைதியினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும். தன்னடக்கத்தினால் எங்களை உள்ளத்தை நிரப்பும். நம்பிக்கையினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும் என்று சொல்லுவோம். வரங்களினாலும் கனிகளினாலும் எங்கள் உள்ளங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஜப வரத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம். Thank you Jesus. வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். சொல்லுங்க. வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். இதோ ஏதேன் தோட்டத்தில் அந்த உறவு, பரிசுத்தமான உறவு, அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா, அது என்றும் தொடர வேண்டும் என்று சொல்லுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்து வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் குரலை கேட்டு நாங்கள் மகிழ வேண்டும் என்று சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இதோ இயேசுவின் குரலை கேட்கிற ஒரு அனுபவத்தை கேட்போம். நன்றி ஆண்டவரே. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். சொல்லுவோம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். மீண்டும் ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். சொல்லுங்க. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். நாடும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். சொல்லுவோம். எந்த நாடும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உணர்ந்து உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். அசைவாடும் பாசைவாடும் ஆவியான தேவா, இப்போ அசைவாடும் அசைவாடும் சொல்லுவோம். தேவா ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. நல்லா உணர்ந்து. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே,
எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, அவர் ஒருவரே. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, 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 ஊற்றப்படட்டும், உடைய வல்லமை ஊற்றப்படட்டும், எல்லாரும் வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இரக்கங்கள் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. கவலைகள் எல்லாம் விலகி வெளியே போகட்டும் ஆண்டவரே. குழப்பங்கள் கண்ணீர்கள் எல்லாம் விலகி வெளியே போகட்டும். பரலோகத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக வலிமையை கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம், கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம், கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேவம் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி, எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி, உள்ளங்களிலே தங்கியிருப்பதற்காய் நன்றி. ஏதேன் தோட்ட உறவை என்றென்றும் நீ தொடர பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் உள்ளமெல்லாம் ஆண்டவரே தூய் ஆவியினுடைய அன்பினாலே நிரப்பியிருப்பாய் நன்றி. மனவருத்தம் கசப்பெல்லாம் விலக்கியதற்காக நன்றி. வெள்ளமற்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஒரு வலிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உயிருள்ளவர் ஐயா, நீர் வாழ்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை நீர் மாற்றியதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றியதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்திருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. நீர் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட கலைமான் நீரோடைக்காக ஏங்குவதை போல நாம சொல்ல ஆண்டவரே, என் இதயம் உமக்காக ஏங்குகிறது ஆண்டவரே. என் இதயம் உங்களுக்காக ஏங்குது ஆண்டவரே. ஐயா, நீர் உயிருள்ளவர் ஆண்டவரே. ஆமென். நீர் ஒருவரே தெய்வம் ஆண்டவரே. ஜீசஸ். ஆனாலும் தகப்பனே, இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். இந்த உலகத்திலே தகப்பனே எங்கள் சிந்தனைகளை நாங்கள் அப்படி கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிரசன்னம் எப்போது எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே,
உங்களுக்காக நாங்கள் ஏங்குகிறோம் என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்திற்காக நாங்கள் ஏங்குகிறோம். உங்களுடைய உடனிருப்புக்காக ஏங்குகிறோம். தருகிற உற்சாகத்திற்காக ஏங்குகிறோம். தருகிற உன்னதமான அந்த அனுபவத்திற்காக ஏங்குகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எங்கள் நினைவெல்லாம் இந்த சிந்தனை நிரம்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பிரச்சனை எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி போக எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறோம். தேவரே உம்மை மட்டுமே கண் முன் நிறுத்துகிறோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் அன்புக்குரியவர்களே, இது ஒரு அருமையான நேரம். நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நாம நிரம்பக்கூடிய நேரம். நாம எந்த நினைவுகளிலே இருந்திருந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு உயர்ந்த அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். அதை இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். அந்த அனுபவத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் அன்பினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கரங்களை கட்டி வாழ்க்கையை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கைகளை கட்டி ஜீசஸ் நன்றி. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். சொல்லுங்க. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே கைகளை கட்டி என் தேவா உம்மை நோக்கி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்களை திறந்து தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி. வார்த்தைகளை உணர்ந்து ஆண்டவரோடு அன்பொழுக பேசும். நானும் என் இயேசு, கண்களை மூடி நானும் என் இயேசு என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆத்மா கடவுளுக்காக இயங்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவம். இதுதான் உண்மையுள்ள ஒரு ஆராதனை. இதுதான் உண்மையான ஒரு பெருமகிழ்ச்சி. கண்களை மூடி ஜீசஸ் நன்றி. ஒவ்வொரு நாளும் உன் பிரசன்னம் ஓடி வருகின்றேன். சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உன் பிரசன்னம் ஓடி வருகின்றேன். ஒவ்வொரு நாளும் உன் பிரசன்னம் ஓடி வருகின்றேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். தேவனே என் தேவா நோக்கினேன் தண்ணீரில்லா நிலம் போல தாகமாய் ஏங்குகிறேன். தேவனே என் தேவா இயேசுவை கண் பண்ணிருக்கு. ஆமென். ஜீசஸ் இயேசுவே தாகமாய் ஏங்குகிறேன். ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை எனக்கு போதுமே. உணர்ந்து சொல்லுங்க. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் உன் கிருபை எனக்கு
இருக்கிறார். சொல்லுங்க, தேவனே தேவா ராஜா உம்மை நோக்கினே படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே ராஜாமத்தில் தியானிக்கின்றே. படுக்கையிலே உம்மை நினைக்கின்றே ராஜாமத்தில் தியானிக்கின்றே. உம் சிறகுகளின் நிழல்களிலே உலகை மறக்கிறேன். உம் சிறகுகளின் நிழல்களிலே உலகை மறக்கிறேன். தேவனே தேவா கண்ணீரில்லா நிலம் போல அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உன்னதை நோக்கி உருக்கமாய் நாம் பாடி ஆராதிக்கிறோம். சலோகம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அன்பின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நல்ல உணர்ந்த ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு அருமையான விடுதலை அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆத்மாவில் ஒரு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவரை உள்ளமுடன் துதிப்பதே உள்ளமுடன் துதிப்பதே ஆராதனை. அளவில்லாத பிரசனத்தினால ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டதே. உறுதியோடு எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டதே. என்னை நாளும் தாங்கி கொண்டது. என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே தேவா சொல்லுவோம். உண்மை நோக்கினே பரிசுத்தரே நன்றி 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 ராஜா. நல்ல கரங்களை தட்டி பாருங்க. நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுங்க, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. 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 உயிரின் ஊற்றே நீர்தானே, உலகின் ஒளியே நீர்தானே. உயிரின் ஊற்றே நீர்தானே, ஆமென். உலகின் ஒளியே நீர்தானே, உறவின் பிறப்பே நீர்தானே, உண்மையின்
நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வார்த்தை உணர்ந்து சொல்லுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளை நன்றாய் உணர்வோம். அவர் இல்லாத நாளெல்லாம் நமக்கு நாளே அல்ல. அவர் இல்லாத வாழ்வெல்லாம் நமக்கு வாழ்வே அல்ல. இதோ அந்த அன்பின் தெய்வம், அவர் தூய் ஆவின் வழியாய் அன்பை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்து இருக்கிறார். நாம் அவரே பிடிப்போம், அவரே சார்ந்து கொள்வோம், அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டவரை ஆராதிப்போம். என் தெய்வம் நீரல்லவோ ஆண்டவர், ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்று சொல்லி நல்ல உற்சாகமாக மனதுருக அவரை பாடி ஆராதிப்போமா? கைகளை தட்டி ஜீசஸ் நன்றி நன்றி. எனது ஆற்றலும் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே. சொல்லுங்க. எனது ஆற்றலும் நீர்தானே, ஆமென். எனது வலிமையும் நீர்தானே. வைராக்கியமா. எனது ஆற்றலும் நீர்தானே ஜீசஸ். எனது வலிமையும் நீர்தானே, எனது ஆரனும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே, எனது ஆரனும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அன்போடு சொல்லுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் அவர்தான், எனது மொழியும் அவர்தான், எனது மீட்பும் அவர்தான், எனது உயிர்ப்பும் அவர்தான், எனது சரீரம் அவர்தான், என்னுடைய ஆத்மா அவர்தான், மனமும் அவர்தான். எல்லாமே என் இயேசுதான் என்று நல்ல தெய்வத்தை உறுதியோடு அவரை ஆராதிப்போம். கைகளை தட்டி ஜீசஸ் நன்றி நன்றி. எனது நினைவும் நீர்தானே, எனது மொழியும் நீர்தானே. அன்போடு. எனது நினைவும் நீர்தானே, எனது மொழியும் நீர்தானே, எனது மீட்பும் நீர்தானே, எனது உயிர்ப்பும் நீர்தானே, எனது மீட்பும் நீர்தானே, எனது உயிர்ப்பும் நீர்தானே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. சொல்லுங்க. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தேவனே தேவா, உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்குகிறேன். தேவனே சென்றவரே தேவா, இயேசுவே ஆண்டவரே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயேங்குகிறேன், 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 ஆண்டவரே, நான் தாகமாய் ஏங்குகிறேன். அளவற்ற பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வதாக. ஏக்கம் ஆண்டவரே, தாகமுள்ள யாவர் மேலும் என்னுடைய தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய தண்ணீரை நீர் ஊற்றி அளவற்ற பிரசனத்தினால் நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா தகப்பனே, ஆண்டவரை உண்மையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே,
அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, பரிசுத்தரே மக்கு நன்றி, இரக்கமுள்ளவரே மக்கு நன்றி, கருணை உள்ளவரே மக்கு நன்றி, எங்களை தள்ளாத தகப்பனே மக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்வாங்க. Thank you Jesus. இயேசுவே எங்கள் இயேசுவே, எங்கள் உயிரே, எங்கள் ஆறுதலே, எங்கள் ஆதரவே மக்கு நன்றி அப்பா. உன்னை விட்டா எங்களுக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? உங்களை விட்டா எங்களுக்கு வேறு புகலிடம் இல்லை ஐயா. மக்கு நன்றி 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 இயேசுவே, மக்கு நன்றி நன்றி நன்றி. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அவர் எண்ணி முடியாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். சொல்லி முடியாத நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே மக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் தெய்வமே மக்கு நன்றி, என் பிரியமுள்ளவரே மக்கு நன்றி, என் பெரியவரே மக்கு நன்றி என்று சொல்லி அந்த நல்ல தெய்வத்தை மனதார நன்றி செலுத்தி பாடுவோம். மனதார நன்றி செலுத்துவோம். வேற எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் என்னை தேடி வந்து விடுவிக்கிற தெய்வம். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை தள்ளாடும் தெய்வம். அந்த நல்ல தெய்வத்திற்கு கண்ணை மூடி நன்றி செலுத்துவோமா? Thank you Jesus. நன்றி 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 Jesus. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. வைப்போம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னால் நல்ல வரங்கள் கட்டி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ என்று சொல்லுங்காமே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஆமென். அவர் எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறார். அந்த நல்ல தெய்வத்திற்கு நன்றி. கண்களை மூடி ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி ஆண்டவரே. ஏற்ற வேலைகளை அவருடைய வார்த்தைகளை தந்து என்னை சொந்திடாமல் காத்திருக்கிறார். நான் சோர்ந்திட்ட மொழிகளும் கூட அவரை கிருபையினால் என்னை தூக்கி சுமந்த தெய்வத்தை பாடும். ஜீசஸ் நன்றி, சுவே நன்றி. வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததே என்னை பாடுவேன். பாடுவோம். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததே என்னை பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து
என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். சோர்ந்திருந்த வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் கைகளை தட்டி உற்சாகமா உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆண்டவர் சுவாமி கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. என் வாழ்நாள் ஈடாகுமோ. வாழ்நாள் ஈடாகுமோ. என் வாழ்நாள் ஈடாகுமோ. நன்றி 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 கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாகாத ஆண்டவரே. எங்க வாழ்நாளருக்கு ஈடாகாத ஆண்டவரே. நாங்கள் மறந்தாலும் எங்களை மறக்காத ஒரு நேசர் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா முழுபலத்தோடு. நான் விலகினாலும் என்னை விலகாத ஒரு நேசர் உண்டு. அவர் எண்ணி முடியாத நன்மைகள் செய்தார். சொல்லி முடியாத நன்மைகள் செய்தார். ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னோடு எப்போதும் கூட இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தின் உதவியோடு நாம இப்போ பரிந்து நாம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய உறவுகளுக்காக, நம்ம தெரிந்தவர்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நாம இப்போ பரிந்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒவ்வொரு கருத்துக்களுக்காக இங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் இல்லம் எல்லா மக்களுக்குமான இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி. ஆகவே இந்த இடத்துல நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் உறுதியாய் தருவார். அந்த நம்பிக்கையோட இது அவருடைய இல்லம், இது அவர் வாழ்கிற இல்லம், அவர் பிள்ளைகள் கூடுகிற இல்லம், அவருடைய பிரசன்னம் இருக்கிற இல்லம். இந்த இடத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் உறுதியாய் தருவார். இயேசுடைய நாமத்தில் நம்ம ஒன்று கூடி இருக்கிறபடியினாலே, அவர் வாக்கு மாறாத தெய்வமாய் இருக்கிறபடியினாலே இந்த நேரத்திலும் ஆண்டவர் நாம் கேட்பதை தருவதாக இருக்கிறார். கண்களை மூடி
இந்த குணமளிக்கும் நற்செய்தி கூட்டத்துல ஆண்டவரே சுகத்தை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். நமக்கு தெரிந்த உறவினர்கள், உறவுகள், சகோதரர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஆண்டவருடைய கரத்துல நம்ம இப்போ ஒப்புக் கொடுப்போம். மருத்துவமனையில் இருக்கிறவங்களை ஒப்புக் கொடுப்போம். நோயில இருக்கிறது எவ்வளவு வேதனை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மருத்துவமனையில் எத்தனை பேர் சாவுக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். மற்ற மனிதர்களைப் போல இயல்பாக அவர்களால் இருக்க முடியாது. ஒரு பயத்திலும், ஒரு மரண பயத்திலும் அவர்கள் சூழ்ந்து இருக்கும். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரம் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று அவர் குணமாக்கி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவர் அந்த கருத்துக்காக ஊக்கமாய் ஜெபிப்போமா? நன்றி செலுத்துகிற ஆண்டவர், சகோதரரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே, அருமையான நேரத்திற்காக இரக்கமுள்ள தகப்பனே, யாரும் நம்முடைய இரக்கம் அவளோடு இணைந்து ஜெபிப்போம். இறங்கி வந்து சகோதரரோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே இரக்கமாயிருக்கிற வல்லமை, இயேசுவே இரக்கமாயிருப்பதற்காக பெரியவரே இரக்கமாயிருக்கிறார். ஆண்டவரே, மனதிற்குள்ளவரே இரக்கமாயிருக்கிறார். தந்தை ஆண்டவரே, ஆமென். நேரத்திலே வியாதியஸ்தர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். யாரெல்லாம் வியாதியிலே இருக்கிறார்களோ அவர்களுடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையான பிரசன்னம் ஆமென் வியாதியஸ்தர் மேல் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஆமென் அன்பின் கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மனதுருகும் தெய்வம்பா நீங்க. ஆமென். நம்மை நோக்கி மன்றாடுகிற யாவருக்கும் ஆண்டவரே ஆமென் நலன்களை பொழிகிற தெய்வம்பா நீங்க. நேரத்துல தொட்டு சுகப்படுத்தும் அப்பா, இந்த இடத்துல யாரெல்லாம் வியாதியில இருக்கிறார்களோ அவர் மீது உடைய இரக்கம் இறங்கி வருவதாக, இரக்கம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியிலும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் யாருக்கு உதவி தேவைப்படுகிறது ஆண்டவர் அவர்கள் மீது உம்முடைய மனம் இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். அவர்கள் மீது மனம் இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். கேன்சர் கிருமிகள் அழிக்கப்படுவதாக, கேன்சர் கிருமிகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இறங்குவதாக, ஒவ்வொரு நோயாளியின் மீது மனம் இறங்கு. வியாதியில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் மீது கரத்தால் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தொட்டு சுகமாக்கின தெய்வம். ஆமென். 12 வருடமா இரத்தப்போக்குல உள்ள அந்த ஸ்திரியை ஆண்டவரே சுகமாக்கின தெய்வம் பண்ணீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தொழுநோய் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கின தெய்வம் பண்ணீங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பலவிதமான தொல்லை நோய் பெருகிக் கொண்டே இருக்குதப்பா, பலவிதமான நோய்கள் பெருகிக் கொண்டே இருக்குதப்பா. ஆண்டவராகிய இயேசுப்பா, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க நாட்டில் எந்த வியாதிகளும் வராதற்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், தொட்டு சுகமாக்குறதற்காக நன்றி. மாபெரும் விடுதலை தந்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நோயாளிகளை ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். மூலம் பெற்றுக்கொள்கிற நல்ல தந்தை, கைகளை உற்சாகமாக தட்டுவோமா? உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். அவர் இரக்கமுள்ள தகப்பன், நோயாளிகளை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நம்முடைய அருமையான அடுத்த தலைமுறைகளுக்காக செபிப்போம். அவர்களுடைய வாழ்க்கையின் பழக்க வழக்கத்திற்காக செபிப்போம். இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கடைக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு வாலிப பிள்ளை கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பிள்ளை பைபிளை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறது. கையில கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் செல்லை நோண்டி கொண்டிருக்கிற இந்த காலத்துல நான் அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கையில நன்றி பைபிள் எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேலை போது மற்ற நேரத்தில் அந்த பைபிள் வாசிச்சு கொண்டிருக்கிறது. அது இந்த நேரத்தில் அந்த உறுதியோடு மகிழ்ச்சியோடு எங்கள் ஆண்டவர் எங்கள் தலைமுறையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் அடுத்த தலைமுறையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு வாலிப பிள்ளைகளுக்காக அவர்கள் பழகிற அந்த பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவர் அந்த கருத்துக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி. அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மீது அசைவாடுவதற்காக எங்களை ஆண்டவரே தலைமுறைகளை உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்வீராக. மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவரே கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நோக்கி பார்க்குகிற பிள்ளைகளாக ஆண்டவரே மாறும்படியாக செபிக்கிறோம். போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற இளைய தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். போதை பழக்கங்கள் எல்லாம் அது இல்லாமல் அழிந்து போகும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அருள்நாத செயல்படுவீராக ஆண்டவரே. இப்போதே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராகப்பா. தொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே அசைவாடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீங்க அசைவாடுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றியாவே நன்றி. நன்றியோடு சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நாமத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். கைகளை கட்டி உற்சாகம் ஆண்டவரே மகிமைப்படுங்க. முழு பலத்தோட முழு பலத்தோட கைகளை கட்டி உற்சாகமா இயேசுவே ஆண்டவரே. நன்றி இயேசுவே. பிரிந்திருக்கிற உறவுகளுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பிரிந்திருந்த உறவுகள் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரிந்திருக்கிற உறவுகள் சேர்ந்து கொண்டு வாழ்ந்திருப்பதை நாம் நினைத்ததற்கும் அதிகமான நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஜபத்தை விடாம ஆண்டவரை இன்னும் சேரணும் ஆண்டவரை. இன்னும் பிரிஞ்சிருக்கிற உறவுகள் சேரணும் ஆண்டவரை. இன்னும் பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவிகள் சேரணும் ஆண்டவரை. இன்னும் பிரிந்திருக்கிற நல்ல நண்பர்கள் சேரணும் ஆண்டவரை. இன்னும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் சேரணும் ஆண்டவரை என்று சொல்லி கண்களை மூடி அந்த கருத்துக்காக உருக்கமாய் செபிப்போமா? செபிங்க. நன்றி ஆண்டவரே. Thank you. யோடுமை துதிக்கிறோம். சரோடு நின்று செபிங்க. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. Yes daddy மக்கு நன்றி. ஆண்டவரே நீர் இணைத்ததை சரோடு நின்று செபிங்க. ஆண்டவரே சேர்த்து வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிரிந்து போன இணைத்து வைங்க ஆண்டவரே. இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எந்த ஒரு குழப்பங்களிலும் வராத இயேசுவே மக்கு நன்றி. கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. குடும்பத்தை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தரே மக்கு நன்றி. பிரியாத அளவுக்கு ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இறை ஆட்சி வரட்டும் ஆண்டவரே. இறை வல்லமை வரட்டும் ஆண்டவரே. வாழக்கூடிய மனப்பான்மை கொடுங்க ஆண்டவரே. ஒரு மனத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க. எந்த குடும்பத்தை அழிக்காத அளவுக்கு ஆண்டவரே சமாதான குணத்திலே கொண்டு வராத அளவுக்கு ஆண்டவரே இரத்தத்தால பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. யார் பிரிந்து வாழக்கூடாது ஆண்டவரே. சமாதானப்படி வருத்தங்கள் விலகட்டும். உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல தந்தையே ஆமென். கைகளை தட்டி உற்சாகம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல முழு பலத்தோட Thank you Jesus. Hallelujah. மக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக தேவைகளில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளுக்காக செபிப்போம். திருமணம் முடிந்து வருடங்கள் நாம் ஆகினும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற தம்பதிகளை ஒப்பு கொடுப்போம். ஏற்ற வயது வந்தும் திருமணமாகாமல் இருக்கிற நம்முடைய அன்பு உறவுகளை ஒப்பு கொடுப்போம். நல்ல படிப்பு இருந்தும் அதற்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கிற உறவுகளை ஒப்பு கொடுப்போம். இந்த வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளும் சந்திக்கப்படட்டும். உங்க ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்து இயேசு என்ற ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஒருவர் ஊக்கமாக செபிப்போமா? நன்றி ஆண்டவரே. நன்றி தேவையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அன்பு கரங்களுக்குள்ள
நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன், இந்த வேளையில உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே தேவையில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய அருள் கரம் தொடுவதாக ஆண்டவரே. தகப்பனை படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைய தலைமுறையில் உங்க கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை நீ நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனை இன்னுமாக ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் அன்பு கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீரே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனை ஒவ்வொருவரும் தகப்பனே அவருடைய துணையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. தகுந்த துணை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தகுந்த துணை ஆண்டவரே, அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்க தொடுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீ கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே உங்க கரம் ஆண்டவரே உங்களை தொடுவதாக இயேசப்பா. தகப்பனே உங்க அன்பு கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் வாழ்கின்ற நல்ல தந்தை. ஆமென். தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உற்சாகமா நல்லா முழு வெள்ளத்தோட கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக நமக்கு நடக்கவிருக்கிற முகாமை ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் ஆண்டவருடைய பிரசன்னம் கீழ வைப்பாற்றில இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அநேக மக்கள் அங்க வரணும் ஆண்டவரே. வைப்பாற்றிலிருந்தும் சரி, தூத்துக்குடியிலிருந்தும் சரி, அநேக மக்கள் அதுல கலந்து கொள்ளணும் ஆண்டவரே. எல்லாரும் விடுதலை பெறணும், எல்லாரும் தூய ஆவியானவரை பெறணும், எல்லாரும் தொடர்ந்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அந்த கருத்துக்காக ஒருவர் ஊக்கமாக செபிப்போமா. இந்த நேரத்திலும் நமக்கு நாங்கள் நன்றி நிறைவாக ஆசீர்வதிங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நிகழ்வுல நீங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தங்கு தடை ஆண்டவரை வரும்போது பாதுகாப்போடு வர ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை உணவு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. சுவையான உணவை பொருளாதாரத்தை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படப்பட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அதிகமாக பலிபடும் வழிநடத்துங்கப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க இருந்து நடத்தி தாங்க ஆண்டவரே. ஆமென். நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 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 கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் உற்சாகமா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான கருத்துக்காக ஆண்டவர்கிட்ட நாம செபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று, முடியாதவங்க மட்டும் நம்ம அமர்ந்து கொள்வோம். மற்ற அனைவரும் எழுந்து நின்று இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறார். நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் ஓரமாய் வைத்துவிட்டு அந்த முதலமைச்சரும் அவரை சார்ந்த அந்த குழுக்களும் ஆண்டவரை நல்ல முறையில் ஆட்சி நடத்த வேண்டும். ஆண்டவரை நல்ல முறையில் இந்த தமிழகத்தில் ஆட்சி நடத்த வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்துங்க. ஒரு புதிய கட்சி இந்த தமிழ்நாட்டில் ஆள போறாங்க. மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு தெரியும், மற்றவர்கள் ஆண்டால் எப்படி நடத்துவார்கள் என்பது தெரியும். அவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. அதனால் ஆண்டவருடைய கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்க வேண்டும்.
அவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறார் எங்களுடைய அன்பு தகப்பன முதலமைச்சர் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. மாநில தலைவர்களால் என்று சொல்லுகிறது. நல்ல மனதை நன்றி. நல்ல கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவர் மகிமை எடுக்கவும். ஆண்டவர் நல்ல ஆட்சி அவர்களை தருகிறார். கைகளை அவரை சார்ந்திருப்பதே நமது நம்பிக்கை. அவருக்குள் நன்மையானதை சிந்திப்பதே நமக்கு நம்பிக்கை. நமக்கு உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் தேங்க்யூ ஜீசஸ். நல்ல முறையிலே ஆண்டு நடத்த செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே.